வானொலி நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம கூட பட்டாபி சார் இணைஞ்சிருக்காங்க. வெஸ்ட் இண்டீஸ் வெர்சஸ் இந்தியா டே 3 செமையா போயிட்டு இருக்கு. பாத்தீங்களா சார், நேத்தி பிரெயின் லாரா ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருந்தாரு. அதுக்கப்புறம் பார்த்தா பேட்டிங் எல்லாமே சூப்பரா போயிட்டு இருக்கு. எப்படி சார் இருக்கு உங்களுக்கு? கண்டிப்பா அது சரி. பிரெயின் லாரா சொல்றாங்க, வெஸ்ட் இண்டீஸ்ல இருந்து லெஜெண்ட்ஸ் எல்லாம் கமிட்டி எல்லாம் போட்டு அழுதுருக்காங்க, எல்லாம் லேமெண்ட் பண்ணிருக்காங்க. லாரா இன்ஃபேக்ட் சொல்லியிருக்காரு, நீங்க சொன்ன மாதிரி உங்க அப்பா, உங்க ஃபேமிலி, உங்க பேரண்ட்ஸ், பெரியவங்க, மூத்தவங்க எல்லாம் பழைய காலத்துல வெஸ்ட் இண்டீஸ் கிரிக்கெட் நல்ல ஹை வாட்டர் மார்க் இருக்குச்சு, டாப் ஆஃப் த போல்ல இருக்குச்சு. அவங்க தான் யூத்ல வளர்ந்துட்டு இருப்பாங்க. அப்போ ஸோ நிறைய பேர் அஸ்பயர் பண்ணியிருப்பாங்க அந்த ஐலண்ட்ஸ்க்கு ஆடுறதுக்கு, வெஸ்ட் இண்டீஸ் ஆடுறதுக்கு. ஸோ அவங்களோட ட்ரீம் ஆஸ்பிரேஷன்ஸ் எல்லாம் கூட கொஞ்சம் டீலேடா ஃபுல்ஃபில் பண்ண மாதிரி நீங்க ஆடி காட்டுங்கன்ற மாதிரி எக்ஸார்ட் பண்ணியிருக்காரு. கரெக்ட் தான். பட் அதெல்லாம் ஒன்று சொல்றது, அதெல்லாம் ஒன்று 20 வருஷமா அந்த மாதிரி டிகே செட் ஆயிடுச்சு. பட் என்ன ரொம்ப சந்தோஷமா இருக்குன்னா, டெஸ்ட் மேட்ச்ல அந்த ஃபைட்டிங் ஸ்டாண்டு, இந்த வாக்கிங் த டாக்ன்றான் பாருங்க, பேசலாம், பேசினா பிரயோஜனம் இல்லை, செயல்ல காமிச்சிருக்காங்க. மேபி அவங்க நினைக்கிறாங்க இப்பதான் செகண்ட் டெஸ்ட் மேட்ச் வரைச்சுதான் நம்ம குரூப்புக்குள்ள வரோம். இன்னும் ஐரனினா ஐசிசி கேலண்டர்ல இவங்களோட 2 மேட்ச் தான் ஷெட்யூல் பண்றாங்க, ஏற்கனவே ஷோல பேசின மாதிரி. ஸோ அந்த கான்டெக்ட்ல இப்பதான் குரூவ்ல வராங்க. என்னன்னா இன்னும் 2 நாள்ல மேட்ச் முடிய போகுது, டெஸ்ட் மேட்ச் முடிய போகுது, சீரீஸ் முடிய போகுது. ஓகே, ஷே ஹோப் பாத்தீங்கன்னா ஒரு 30 இன்னிங்ஸ் ஏதோ அரை சதமே அடிக்கல. நம்ம எப்ப பார்த்தாலும் ஷே ஹோப் பேசச்ச நம்ம லீட்ஸ் 100 பேக் டு பேக் 100s பத்தி நான் சொல்லியிருக்கேன். குவாலிட்டி பிளேயர், ஒன் டேல 50 ஆவரேஜ் பண்றாரு. இந்த டெக்கும் வந்து ஒரு மாதிரி கொஞ்சம் ஹெவி ரோலருக்கு அப்புறம் பவுலர்ஸும் டயர்டு, கொளுத்துற வெயில், எல்லாம் காம்பினேஷன் ஆஃப் வேரியஸ் ஃபேக்டர்ஸ். அவங்க பேட்டிங்கும் நல்ல குட் அப்ளிகேஷன். கேம்பல் பர்டிகுலர்லி ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல வெரி அன்பார்ச்சுனேட், நல்ல ஃப்ரீகிஷ் கேட்ச் பை சாய். ஸோ லெஃப்ட் ஹேண்டரா நிறைய ஸ்வீப் ஷாட் அடிச்சு அந்த டேர்னிங் பால் நல்லிஃபை பண்ணி அட்டகாசமா ஆடுக்காரு. ஆனால் அவரும் ஒரு ஒன் டே பிளேயர், அட்டாக்கிங் பிளேயர். அவரு இப்போ பார்த்தீங்கன்னா அந்த த்ரெஷ் ஹோல்ட் செஞ்சுரின்ற மாதிரி இருக்கு. ஸோ போத் ஐடியலி ஹாவ் டு ஃபைட் டுமாரோ மார்னிங் அகெயின். திருப்பி சொல்ற மாதிரி ஃப்ரெஷ் டே, போலர்ஸ் ரெஸ்ட் பண்ணிட்டு நாளைக்கு 1 hour அந்த 60-70 மினிட்ஸ் எப்படி கோப் பண்றாங்க. ஏன்னா புது பேட்ஸ்மேன் வந்து அவனுக்கு அவ்வளோ ஈஸியா இருக்காது டெஃபினட்டா. ஸோ ஒரு கரேஜியஸ் ஃபைட் பேக், இதுதான் டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட் நம்ம எதிர்பார்க்குறோம். ஓகே, இந்தியா வின் பண்ணும், அதெல்லாம் நமக்கு ஆசை இருக்கலாம். பட் ஃபைட்டிங்கா இருந்ததுன்னா நமக்கு வந்து பார்க்கறதுக்கு கொஞ்சம் த்ரில்லிங்கா இருக்கும் எவென்ச்சுவலா. அதுதான் விஷயம். நல்லா இருக்கு. வெஸ்ட் இண்டீஸ் பழைய ஃபேனா இருந்து இது மாதிரி ஒரு கிளிமர் ஆஃப் ஹோப், ஒரு டைனி ஃபைட் மஸ்டர் பண்றது பார்க்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. ஓகே சார், இப்போ இந்த ஹெவி ரோலர் பத்தி சொல்லியிருந்தீங்களா சார்? இப்போ ஹெவி ரோலர் வந்து கொடுக்கும்போது என்ன ஆகும், என்ன மாதிரியான? பேட்டிங் சைடோட பெராகேட்டிவ், அது பேட்டிங் சைடோட பெராகேட்டிவ். அவங்க ஹெவி ரோலர் போட்டானா ஒரு மாதிரி ஃபிளாட்டன் ஆயிட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி லெவல் பண்ணி விட்டுரும். அந்த ஹெவினஸ் ஆஃப் த ரோலர்னால அந்த இம்பாக்ட் அது இதெல்லாம் கிடைக்காது. அந்த இன்டென்டேஷன்ஸ் அது இது மேடு பள்ளம் ஏதாவது இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு மாதிரி சமமா லெவலா கான்கிரீட் ரோடு மாதிரிலாம் ஆகாது, ஃபர்ஸ்ட் டே ஸ்பெச் மாதிரிலாம் ஆகாது. டெஃபினட்டா டீஜெனரேட் ஆகும். பட் கொஞ்சம் அதை நல்லிஃபை பண்றது, அதை கொஞ்சம் ஸ்மூதன் பண்ணி விட்டுரும். ஸோ அதுதான் வந்து ஒரு அட்வான்டேஜ் ஹெவி ரோலர் போட்டா. அதோட எஃபெக்ட் இருக்குது. போலர்ஸும் குல்தீப்பும் ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் அட்டகாசமா போட்டாரு. அதான் ப்ரெஷர் ஆஃப் வெயிட் ஆஃப் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் பாத்தீங்கன்னா, நீங்க 5 விக்கெட் எடுக்கலாம். ஓகே, ரொம்ப நாளா ஆடல, போன கேம் கொஞ்சம் சுமாரா போட்டாரு, இந்த 5 விக்கெட் எடுத்தாரு. பட் அதை சக்சீட் பண்ணும், திருப்பி அதை எதிர்பார்ப்பாங்க. நீங்க வந்தீங்கனாலே 5 விக்கெட் எடுக்கணும். டெண்டுல்கருக்குலாம் என்ன ப்ரெஷர் இருந்திருக்கும் பாருங்க. 100 அடிக்கிறது ஒண்ணு, அப்புறம் எதிர்பார்ப்பு ஜாஸ்தி, உங்க எதிர்பார்ப்பும் ஜாஸ்தி ஆயிடும். அதுதான் நீங்க வந்து அந்த மர்ஜ் பண்ணி அதை மேரி பண்றது தான் கஷ்டம். அந்த எக்ஸ்பெக்டேஷன்ஸ், உங்க எக்ஸ்பெக்டேஷன்ஸ், அந்த ஸ்டாண்டர்டை நீங்க செட் பண்ணிடுறீங்கல்ல. ஸோ அந்த ஸ்டாண்டர்ட் செட் பண்ணிட்டு நீங்க எமுலேட் பண்ணணும். ஸோ அதுல ப்ரெஷர் போட்டுப்பாங்க, ப்ராசஸை கொஞ்சம் விட்டு கொடுத்துருவாங்க. ஸோ இதுதான் சேலஞ்சு டெஸ்ட் மேட்ச் கிரிக்கெட்ல. கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட். கன்சிஸ்டன்சி இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்தியன் போலர்ஸ் ஓகே, இது ஒரு தே வில் கிவ் கிரெடிட், நல்லா ஆடி இருக்காங்க, நல்லா அப்ளை பண்ணியிருக்காங்க வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் சொல்லிட்டு உதறி விட்டு இதை மறந்துட்டு நாளைக்கு காலையில வந்து ஃப்ரெஷ்ஷா ஃபைட் பண்ணும். அதுதான் மெயின் விஷயம். ஓகே சார், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் எடுத்து வச்சு பார்த்தோம்னாலே வெஸ்ட் இண்டீஸோட பேட்டிங் வந்து பிஃபோர் டெஸ்ட், அதாவது ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டை விட கொஞ்சம் ஒரு முன்னேற்றம் இருந்துச்சு. ஏன்னா ஆவரேஜா பார்த்தோம்னா ஓப்பனிங் வந்து அவங்க வழக்கமா பண்ற மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. பட் அதுக்கப்புறமா அவங்க ஒவ்வொரு பிளேயரும் வந்துட்டு ஆவரேஜா 20 என்னமோ தான் வச்சிருக்காங்க. இப்ப கொஞ்சம் அந்த 30 தாண்டும் போது அவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹோப் கிடைக்குது. ஹோப்பும் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணிருக்காரு. சரியா சொன்னீங்க. ஆனா 20 எல்லாம் என்னங்க டெஸ்ட் மேட்ச் ஆவரேஜ்ன்றது டெய்ல் எண்ட் இல்ல சார். நம்ம ஒவ்வொன்றை எடுத்து வச்சு பார்க்கும்போது அவங்க 10 இன்னிங்ஸ் 15 இன்னிங்ஸா வந்துட்டு எல்லாமே கம்மியா தான் சார் இருக்கு. ரொம்ப கிளாரிங்கா இருக்கு, ரொம்ப கிளாரிங்கா இருக்கு, ரொம்ப ஹோப்லெஸ்ஸா இருக்கு. நீங்க சொல்ற ஹோப்ன்ற ஆஸ்திரேலியா கூட 27க்கு ஆல் அவுட் சார். ரொம்ப பிட்டியபிளா தான் இருக்கு. டெஃபினட்டா யூர் ரைட், அப்சல்யூட்லி ரைட். ரொம்ப எவ்வளோ டெஸ்ட் இந்த மாதிரியே போயின்னு இருக்க போகுது. ஏன்னா அவங்களுக்கும் வந்து சேஞ்ச் ஆஃப் பர்சனல். ஃபில் சிமன்ஸ் இருந்தார் ரொம்ப வருஷம் கோச்சா, இப்போ
டேரன் சாமி இறக்கி இருக்காங்க. ரவி ராம்பால் முன்னாடி இங்க வந்து ஆடி இருக்காரு. ஐபிஎல்ல பெங்களூருக்குலாம் போடுவாரு. கயனா, ட்ரினிடாட், அந்த சீமரு எல்லாம் இருக்கு. பர்சனல் சப்போர்ட்டிங் ஸ்டாஃப் எல்லாம் சூப்பரா இருக்கு. நீங்க சொன்ன மாதிரி லாராவோட ஒரு இன்ஸ்பைரிங் ஸ்பீச் இருக்குது. ரிச்சர்ட்ஸை பார்த்தோம், கேமரா அவர் மேல ட்ரெயின் ஆகுது. இனி கூட பாத்தீங்கன்னா கவாஸ்கர் கூட மென்ஷன் பண்ணார், நம்ம பேசினதே தான். 4th இன்னிங்ஸ் ஆஃப் டெஸ்ட் மேட்ச் 87ல அட்டகாசமான 100 அடிச்ச பிளேயர். ஓகே, என்ன லெஜெண்டரி கிரிக்கெட்டர்ஸ் ப்ரொடியூஸ் பண்ண ஊர், ஐலண்ட் நேஷன், கிரிக்கெட்னால ஒரு யூனிஃபைங் பாண்டிங் ஃபேக்டர். பட் எவென்ச்சுவலா அவங்களுக்கு அந்த T20 மோகத்திலேயே கொஞ்சம் தொலைஞ்சு போனதுனால டெஸ்ட் மேட்ச் ஒரு லாங்கஸ்ட் ஃபார்மேட் அவங்கள டெஸ்ட் பண்ணிடுச்சு ரியலாவே. ஸோ இன்னைக்கு ஒரு ஃபைட் இருக்கு. திருப்பி நம்ம எம்பசைஸ் பண்ணி சொல்றது அந்த ஃபைட்ன்ற அந்த குவாலிட்டி. அதுதான் நீங்க எப்படியான எவ்ரிடே நீங்க மஸ்ட் ராக் அப் கிரவுண்டுக்கு வந்து ஃபைட் பண்ணும். ஓகே, நான் விட மாட்டேன் அப்படின்னா அதுக்கு மேல நல்லா ஆட்டான ஆப்போனன்ட் வெல் பிளேட் சொல்லிட்டு போயினே இருக்க வேண்டியதான். பட் அதுல ஒன்றும் இது இல்லை, சந்தேகம் இல்லை. பட் யூ ஹேவ் டு மஸ்டர் அ ஃபைட். ஆனா அதான் சார், இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி இருந்த ஒரு 2000 அந்த பீரியட்ல இருந்து நம்ம பார்த்தோம்னா வெஸ்ட் இண்டீஸ் டீம்ல வந்து ஒரு சர்வானோ இல்ல வந்துட்டு ஒரு சந்தர்பால், இந்த மாதிரியான பிளேயர்ஸ் வந்து 2 ஃபார்மேட்டையுமே வந்து நல்லா கம்ப்ரைஸ் பண்ணி ஆடக்கூடிய பிளேயர்ஸா இருப்பாங்க. பட் இங்க வந்து அந்த மாதிரியான ஒரு பிளேயரை நீங்க யாரை பாக்குறீங்க இப்போ? ஹோப் அத்தனாஸ் அன்பார்ச்சுனேட்லி சீரீஸ்ல குதூகலம் இல்லை. ஒரு 2 ஸ்டார்ட், ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 40. அதே மாதிரி டாஞ்சரின் சந்திரபால், சிப் ஆஃப் த ஓல்ட் பிளாக், சந்திரபாலோட பையன் நல்லா ஆரம்பிச்சாரு. நான் இங்கேயும் அங்கேயும் நல்லா அந்த கிளாஸை காட்டுறாரு, குவாலிட்டி காட்டுறாரு. தவிர கன்சிஸ்டன்சி இல்லை. திருப்பி ஷே ஹோப் நம்ம எதிர்பார்க்கிறோம். ஒன் ஆஃப் தோஸ் சீனியர் பீப்புள், இப்போ சர்க்கியூட்ல ரொம்ப வருஷமா இருக்காரு. பிராத்வைட்னு ஒருத்தர் நல்லா ஆடிட்டு இருந்தாரு. அவரு அப்கோர்ஸ் இப்போ இல்ல. ஓப்பனர், குவாலிட்டி பிளேயர், 100 கேம் கூட ஆடினாரு. ஏன்னா வெஸ்ட் இண்டீஸோட நிறைய பேர் விரும்பி ஆடுறது இல்லை. இந்த ஐசிசி சைக்கிள்லாம் வெஸ்ட் இண்டீஸுக்கெல்லாம் நிறைய அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இல்லை. 2 டெஸ்ட் தான் கூட. வேற இந்தியா டூர் பண்ணா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா டூர் பண்ணா 5 கேம் சீரீஸ் கிடைக்குது பாருங்க. ஸோ அந்த கான்டெக்ட்ல அவர் 100 கேம் ஆடி இருந்தாரு. அவர் அப்கோர்ஸ் எண்ட் ஆஃப் த ரோடு. பட் நான் சொல்றது வந்து கேம்பல் லெஃப்ட் ஹேண்டர் டாப் ஆஃப் த ஆர்டர்ல இப்பதான் வந்து டெஸ்ட் மேட்சுக்கு பழகிக்கிறாரு. ஸோ இதெல்லாம் ஒரு நியூக்ளியஸ் இருக்குது. பட் முக்கியமான விஷயம் இந்தியாவோட சேலஞ்ச் என்னன்னா டூரிங் அவே ஃப்ரம் ஹோம், இந்த மாதிரி ஹோம் டீம் சப்போர்ட், டேர்னிங் பால், இந்த ஸ்பின் இன் ஏர், இதெல்லாம் கவுண்டர் பண்றது உங்களுக்கு கூல்னஸ், கான்சென்ட்ரேஷன் வேணும், கூல்னஸ் இந்த மைண்ட் வேணும். அதுக்கேற்ற மாதிரி நீங்க ஓவரால் டிஃபென்சிவாவும் ஆட முடியாது. அட்டாக்கும் டிஃபென்சிவ் மர்ஜ் பண்ணணும். பேட் பாலை நீங்க பிரசன்ஸ் ஆஃப் மைண்ட் இருந்து அடிச்சிடணும். பேட் பால் ஒரு ஓவரோ 2 ஓவருக்கு 1 பால் தான் வரும். ஜடேஜா, குல்தீப், வாஷிங்டன் எல்லாம் போடுச்சு. அந்த லெவல்ல பாத்தீங்கன்னா பேட் பால் வந்து 1.5 பாலோ 2 பால் தான் வரும் 15-18 பாலுக்கு. ஸோ அந்த நீங்க வந்து அலர்ட்டா இருந்து கிரீஸ்ல இருந்தா தானே நீங்க 4 அடிக்க முடியும். ஸோ அதையும் நீங்க ஒரு மாதிரி டிஃபென்ஸ் ஆட்டிங்கன்னா பிரயோஜனம் இல்லை. ஸோ அம்ப்ரெல்லா ஃபீல்ட் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு. இதுக்கெல்லாம் அப்பாற்பட்டு பேட்டிங் ஒரு ஹியூஜ் சேலஞ்ச் தான் டெஃபினட்டா சப்கான்டினென்ட். ஏன்னா பர்டிகுலர்லி அவங்க எல்லாம் they'll be trained on the fast pitches, அந்த மாதிரி பவுன்சிங் பாலுக்கு. பட் என்ன, அதான் வெஸ்ட் இண்டீஸ் கொஞ்சம் ஸ்டாண்டர்ட்ஸ் டிகிரேட் ஆயிடுச்சு. ஏன்னு கேட்டீங்கன்னா சர்மானோ, நீங்க சொன்னீங்க 2-3 நேம்ஸ், சந்திரபால். இந்த காலத்து ஜெனரேஷன்ல தே ஹேவ் டு அக்ளமடைஸ் டு 3 ஃபார்மேட்ஸ். இப்போதாத்துக்கு நல்ல பிளேயரும் அந்த லூர் இருக்குது, அந்த அட்ராக்ஷன் இருக்குது T20 லீக்ஸ்ல. ஸோ மரூன் கேப் போடுறதுக்கு பிரான்ச்சைசி கேப்பை போட்டுன்னு ஆல் ஓவர் த வேர்ல்ட் ட்ரேட் பண்றாங்க அவங்க ஸ்கில்ஸை. ஸோ அதெல்லாம் பெரிய எரோஷன் ஆஃப் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆயிடுச்சு. நான் ஓகே சார், இப்போ நம்ம இப்ப கேம்பலோட பேட்டிங் பார்த்துட்டு இருக்கோம். அதே போல ஹோப்பும் 2 பேருமே ஒரு நல்ல பார்ட்னர்ஷிப்பை வந்து வச்சிருந்திருக்காங்க. இப்போ நாளைக்கு எதுவும் ஒரு மிராக்கிள்ஸ் நடக்க வாய்ப்பு இருக்கா சார்? உங்களுடைய மிராக்கிள்லாம் அந்த அளவுக்குலாம் பெரிய வார்த்தை எல்லாம் தேவையில்லைங்க. நான் சொன்ன மாதிரி அந்த ஃபர்ஸ்ட் அவர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். 60-75 மினிட்ஸ்ல தெரிஞ்சிடும் டெஃபினட்டா. அதுக்கு அப்கோர்ஸ் இன்னைக்கு என்ன ஒரு கிட்டத்தட்ட 50 ஓவர் போட்டிருக்காங்க. 20-30 ஓவர் போட்டீங்கன்னா, அதாவது 2 ஹவர் போலிங் போட்டீங்கன்னா நியூ பால் அவைலபிள். நியூ பால் ஸ்லோ சர்ஃபேஸ்ல இருந்தா கூட அது ஒரு த்ரெட் இருக்குது டெஃபினட்டா. கேம்பலோ 100 அடிச்சதுக்கு அப்புறம் ஹோப் கிட்டத்தட்ட 100 பக்கத்துல வந்ததுக்கு அப்புறம் அந்த நர்வஸ்னஸ் இருக்குது. எந்த அளவுக்கு ஒரு பர்சனல் மைல் ஸ்டோன்ல அச்சீவ் பண்ணதுக்கு அப்புறம் அந்த தாகத்தை காட்ட போறாங்க, எவ்வளவு நரிஷ் பண்ணி தே வாண்ட் டு கோ ஃபார் அ கிராண்ட் டாடி 100 பிக் 100 போறாங்கன்றதெல்லாம் ஒரு கேள்விக்குறி தான். ஒரு விக்கெட் எடுத்து ஓபன் அப் பண்ணிட்டானா நியூ பேட்ஸ்மேன் வரும். 1 always bring 2ன்னு சொல்லுவான் ஆங்கிலத்துல கிரிக்கெட்ல. ஸோ அந்த மாதிரி தான் இந்தியன்ஸ் வில் பி ஹோப்பிங் அண்ட் ரிலையிங். ஓகே, இது ஒரு நல்ல ஃபைட்டிங் ஸ்டாண்ட். எங்க கிரெடிட் இருக்கோ அங்க ஆப்போனன்ட் கிரெடிட் இருக்கோ, கை தட்டிட்டு போறதுல ஒன்றும் தப்பே கிடையாது. டுமாரோ மார்னிங் அனதர் டே, டுமாரோ இஸ் அனதர் டே. திருப்பி ராக் அப் பண்ணிட்டு ஃபைட் பண்ணுவாங்க. டெஃபினட்டா இந்தியா இஸ் கோயிங் டு வின் த கேம். வெதர் இன்னிங்ஸ் டிஃபீட்டா இல்லைன்னா செகண்ட் இன்னிங்ஸ் கொஞ்சம் 100 ரன்னோ 150 ரன்னோ அடிக்க போறாங்கன்னா இன்னும் கூட ஒரு மவுண்டன் டு கிளைம் தான். ஓகே, ஹிமாலயன் மவுண்டன் இல்லைனாலும் கொஞ்சம் கொஞ்சமா பரங்கி மலையா ஐன் இருக்குதுன்னு சொல்லலாம் இல்லையா? அந்த அளவுக்கு மவுண்டன் இல்லைனாலும் ஓகே, கொஞ்சம் டெபிசிட்டை வைப் அவுட் பண்ணிருக்காங்க. ஹானஸ்டா கரேஜியஸா ஃபைட் பண்ணிக்கின்னு.
பட் ஸ்டில் இட்ஸ் இந்தியாஸ் கேம் டு லூஸ் தான். வெஸ்ட் இண்டீஸ் இன்னைக்குன்னெல்லாம் அஸ்பிரேஷன்ஸே இருக்காது. பர்சனல் மைல் ஸ்டோன்ஸ்க்கு ஆஸ்பிரேஷன்ஸ் இருக்கும், டெஃபினட்டா இருக்கக்கூடாதுன்னு இல்லை, இருந்துதான் தீரணும். இந்த டெபிசிட்டை வைப் பண்ணி அதுக்கப்புறம் இந்தியாவை போலிங் போட்டு விக்கெட் எடுத்து அதெல்லாம் வேலைக்கு ஆகாது, நடக்கவே நடக்காது. ஓகே, நெவர் சே நெவர், அந்த ஆங்கிலத்துல ஒரு சேயிங் இருக்குது. அதுக்கும் அப்பாற்பட்டு பாத்தீங்கன்னா யாருமே வந்து பெட் பண்ண மாட்டாங்க வெஸ்ட் இண்டீஸ் வின் பண்ணணும்னு. ஓகே, வெஸ்ட் இண்டீஸ் ஹானஸ்டா கரேஜியஸா ஒரு இன்னிங்ஸ் டிபீட் அவாய்ட் பண்ணிட்டு செகண்ட் இன்னிங்ஸ் இந்தியன்ஸை பேடை கட்டின்னு வர வச்சு 5th டேஸ் பிளே வரலையும் இழுத்துன்னு போறான்னாலே அது ஒரு மாரல் விக்டரி ஆஃப் சார்ட்ஸ் நான் நினைக்கிறேன். ஆமா சார். இப்ப உங்களுடைய ஃபர்ஸ்ட் டெஸ்ட் எடுத்து வச்சு பார்க்கும்போது இதுல ஒரு ரிப்போர்ட் கார்டுல வந்து ஒரு ரொம்ப பெரிய ஒரு கிரேடு உருவாயிருக்குன்னா அதை நம்ம பாராட்ட வேண்டிய ஒரு விஷயமா தான் சார் பார்க்கப்படுது. கண்டிப்பா, டெஃபினட்டா. இப்போ அவங்களுடைய பவுலிங்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா ஒரு நல்ல எஃபர்ட் இருக்கு. பட் ஆனா இந்தியன் பிச்சர்ஸ்ல அவங்களால பெருசா டர்ன் கொண்டு வர முடியல. பட் நல்ல ஸ்பின்னர்ஸும் வச்சிருக்காங்க. அது எதனால? அவங்களுக்கு அந்த இன்எக்ஸ்பீரியன்ஸ் தான். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல நீங்க போடணும்னு வச்சுக்கோங்களேன், அந்த கன்சிஸ்டன்சி இருக்கணும். அதுக்கும் அப்பாற்பட்டு அந்த ரியல் டிட்டர்மினேஷன் இருக்கும். எந்த லெங்த் போடணுன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்பின்னர்ஸ்க்கு ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸ்பின் போடுறச்ச அந்த லெங்த் ரொம்ப மேண்டேட்ரி. லெங்த்தை விடவே கூடாது. அந்த 6, 8, 10 இன்ச் இருக்கு அந்த ஸ்பேஸ், ஒரு 10 pence காயின் அப்படின்னு இங்கிலாந்துல அந்த மாதிரி காயின்ல போட்டுனே இருக்கணும். லெங்க்ல லைனை மாத்திரம் நீங்க வெரி பண்ணலாம். அவுட் சைட் ஆஸ்டமோ இல்ல ஃபுட் மார்க் இருக்குன்னா அங்க தேடி போடுறது அதெல்லாம். ஸோ அவங்களுக்கு வந்து வாரிக்கன், அந்த கேர் பெரே அவெல்லாம் வந்து ட்ரை பண்ணாங்க, தவிர அந்த கன்சிஸ்டன்சி இல்லை. நீங்க ஒரு ஓவருக்கு ஒரு பேட் பாலோ 2 பால் பேட் பால் கொடுக்க போறீங்க வச்சுக்கோங்க, எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர். இந்த மாதிரி டயட் ஆஃப் ஸ்பின் போலிங், டர்னிங் பால் ஆடி பழகின பசங்களுக்கு ஒரு ஓவருக்கு உங்களுக்கு 2 பேட் பால் வருதுன்னு முதல்ல வந்து டெலிகிராஃப் பண்ணி சொல்லிட்டா மாதிரி இருக்குது. அவன் என்ன பண்ணுவான், அவன் நல்லா போடுற பாலை டிபெண்ட் பண்ணிட்டு டெஃபினட்டா அந்த 2 பால் 6 ரன்னோ 8 ரன்னோ குவிச்சிடுறான், 10 ரன்னு குவிச்சிருச்சு. உங்களுக்கு என்ன ப்ரெஷர் இருக்குது அப்போ? ஸோ ப்ரெஷரே இருக்காது. யூ ஹேவ் டு போல் வெல் ஃப்ரம் எய்தர் எண்ட்ஸ், லெங்த் அட்டாக் பண்ணினே இருக்கணும். அதுக்கு அப்பாற்பட்டு நல்லா நீங்க அந்த ரிதமிக் ஃப்ளூயன்சி வந்ததுக்கு அப்புறம் ஒரு ட்ரீம் பால் ட்ரை பண்ணோம். அடிக்கடி இம்பேஷண்டா ட்ரீம் பால் போட போய் ஒரு புவர் பால் போட்டீங்கன்னா காசு பண்ணுவான். ஸோ அதுதான் பிரச்சனை. அவங்களுக்கு அந்த எக்ஸ்பீரியன்ஸ் இல்லை. ஸ்பின்னர்ஸ் ஆல்சோ மெச்சூர் வித் ஏஜ். இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்ல அவங்க எவ்வளவு ஆடி இருப்பாங்க. ஸோ அடிக்கடி டூர் பண்ணும், வந்தா கூட T20 ஆடுறாங்க. அது வேற மாதிரி சர்ஃபேஸ், கட்டாந்தரே ஹைவே மாதிரி இருக்கும். ஸோ 3rd டே பிச்ல போடுறது, 4th டே பிச்ல போடுறது, இதெல்லாம் ஒரு ஆர்ட், ஒரு லேர்னிங் தான். அன்பார்ச்சுனேட்லி அவங்களுக்கு அந்த எக்ஸ்போஷர். அதனால தான் இந்தியா கூட நீங்க பாத்தீங்கன்னா பவுன்சிங் பால் ஆடுறது ஆஸ்திரேலியா, சவுத் ஆப்பிரிக்கால சஃபர் பண்றதை பாக்குறோம். ஓவர்சீஸ் ரெக்கார்ட் லேட்லி 18-19 அப்புறம் சூப்பர்வா இம்ப்ரெசிவா இருக்கு. பட் முன்னாடி எல்லாம் பாத்தீங்கன்னா பவுன்சிங் பாலுக்கு சஃபர் பண்ணும். ஏன்னா அந்த மாதிரி கண்டிஷன்ஸ் சிமுலேட் பண்ணி ஆட முடியறது இல்லைங்க. ஸோ நிறைய இப்போ எம்பசிஸ் ஆன் பேஸ் போலிங் வந்ததுக்கு அப்புறம் இந்தியால எல்லா டீம்லயும் 3-4 சீமர் இருக்கான். நல்ல பவுன்சி கிரீன் கிராஸ் சீமர்ஸா கொடுக்கறதுனால ஸோ டொமஸ்டிக்ல இருந்து நல்ல பிளேயர்ஸ் வரான். நீங்களே பாருங்களேன், ஒரு ஸ்பியர் ஹெட் ஒரு லாஸ்ட் 10 இயர்ஸ்ல எவ்வளவு போலர் ஃபாஸ்ட் பால், இஷாந்த் சர்மா, ஷாமியா இருக்கட்டும், பும்ரா இருக்கட்டும், சிராஜா இருக்கட்டும், அதுக்கு முன்னாடி ஜஹீர் கான். ஸோ இந்த லாஸ்ட் 10-15 இயர்ஸ்ல பாத்தீங்கன்னா ஸோ இந்தியன் பிளேயர்ஸும் நல்ல பேஸ் ஆடி ஓவர்சீஸ்ல போயிட்டு நல்லா ஆடுறான். அதே தான் ரிவர்ஸ். அவங்களுக்கு ஸ்பின் அவ்வளோ ஆடி பழக்கம் இல்லை, ஸ்பின்னர்ஸ்க்கு எக்ஸ்போஷர் இல்லை. இந்த கண்டிஷன்ஸ்ல வந்தா கொஞ்சம் சிக்கி தவிக்கிறாங்கன்னு சொல்லலாம். ஓகே சார், இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை பயந்ததுக்கு மிக்க நன்றி சார். நாளைக்கு சந்திக்கலாம் சார். வணக்கம்.